வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது பின்னோக்கி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினபடினாலே அவர் கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு தடுத்து அவர்களை பின்னாக அனுப்பிவிட்டார். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த மிக வருத்தமான ஏமாற்றம் சில இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் அதிகமாக பாதித்தது. இப்பொழுது 16ஆம் அதிகாரத்தில் கோராகு, தாத்தான், அபிராம் மற்றும் 250 இஸ்ரவேலின் தலைவர்கள் தங்களுடைய விரக்தியை மோசே ஆரோனிடத்தில் காண்பிக்கிறார்கள். 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கேட்டார்கள். உண்மை என்னவென்றால், மோசேயும் ஆரோனும் சபையாருக்கு மேலாக தங்களை உயர்த்தவே இல்லை. இது அவர்கள் மேல் சுமத்தப்படும் ஒரு வீண் பொய்யான பழி. அது மாத்திரமல்லாமல் 14ஆம் வசனத்தில் இன்னொரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். வாசிக்கின்றோம், மேலும் நீங்கள் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை என்று சொன்னார்கள். பாருங்கள், கானான் தேசத்தை இழந்ததற்கு மோசேயும் ஆரோனையும் அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனைக்கு மோசேயும் ஆரோனும் காரணமில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். உண்மையில் மோசேயும் ஆரோனும் காலேப் யோசுவாவோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் கலகம் பண்ணாதீர்கள் என்று கெஞ்சினார்கள். அந்த கெட்ட செய்தியை கொண்டு வந்த 10 தலைவர்களுடைய பேச்சை கேட்காதீர்கள் என்று மன்றாடினார்கள். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யோசுவாவும் காலேபும் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்ப முயற்சி செய்தார்கள். ஆனால் உண்மையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆண்டவரை நம்பாமல் அந்த கெட்ட செய்தியை கொண்டு வந்த 10 தலைவர்களுடைய பேச்சை நம்பினார்கள். நண்பர்களே, இன்று கூட சில மனிதர்கள் தங்கள் சொந்த தவறுகளாலே விரக்தி அடையும் போது, ஏமாற்றம் அடையும் போது மற்றவர்கள் மேலே பழியை செலுத்தி மற்றவர்கள்தான் காரணம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆகவேதான் நாமும் நம்முடைய தவறுகளின் மத்தியில் கவனமாய் இருக்க வேண்டும். சில நேரங்களில் தவறுவது சகஜம்தான். நாம் எல்லாரும் மனிதர்கள்தான். நாம் சில நேரத்தில் தவறுகின்றோம். ஆனால் அதற்காக மற்றவர்களிடத்தில் சண்டை போட்டு அந்த பிரச்சனையை பெரிதாக்குவது நல்லதல்ல. பாருங்கள், இங்கே இந்த மனிதர்கள் மோசேயும் ஆரோனையும் குற்றம் சாட்டுகிறார்கள். கோரா ஒரு லேவியனாய் இருந்தான். ஆனால் இப்பொழுது அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் ஆசாரியர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதற்கு மோசே சொன்ன காரியம் என்னவென்றால், கோராகும் அவனுடைய கூட்டாளிகளும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் ஆண்டோட சமூகத்தில் வந்து நிற்கலாம் என்று சொன்னான். அதாவது உண்மையில் கோராகும் அவனோடு இருந்த லேவியரும் ஆசாரியர்களாக வேண்டும் என்று இருக்குமானால் ஆண்டவரே அதை தெரிந்தெடுக்கட்டும், இல்லை என்றாலும் ஆண்டவரே அதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னான். கவனித்து பாருங்கள், மோசே இந்த கோராகும் அவனுடைய கூட்டாளிகளும் தூபகலசங்களை மறுநாள் கொண்டு வரலாம் என்று சொன்னான். அதாவது மறுநாள் வரைக்கும் அவர்கள் மறுபடியும் சிந்திக்க ஒரு நேரம் கொடுக்கப்பட்டது, மனம் திரும்ப நேரம் கொடுக்கப்பட்டது. ஆனால்
18ஆம் வசனத்தில் அவருடைய புத்தீனத்தை நாம் பார்க்கின்றோம், வாசிக்கின்றோம். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூபவர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் என்று படிக்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் மோசே தாத்தானையும் அபிராமையும் நேரடியாக வந்து பேசும்படியாக அழைத்தார். ஆனால் அவர்களோ வரமாட்டேன் என்று மறுத்தார்கள். பாருங்கள், மோசே இந்த 2 பேருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார், அதாவது மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் அவர்களோ 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ என்றார்கள். கவனித்தீர்களா? எகிப்து தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார்கள். உண்மையில் இவர்கள் தூஷண வார்த்தைகளை பேசுகின்றார்கள். இது ஆண்டவர் கோபத்தை கொண்டு வந்தது. 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கோராகும் அவனுடைய கூட்டாளிகளும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வந்தபோது கர்த்தருடைய மகிமை சபையார் எல்லாருக்கும் காணப்பட்டது. 31ஆம் 32ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, இந்த மனிதர்கள் நின்று கொண்டிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்தது, கோராகும் அவனுடைய எல்லா கூட்டாளிகளும் அப்படியே விழுங்கப்பட்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் 35ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். இது போதாதென்று 41ஆம் வசனத்தில் மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் மறுநாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீங்கள் தான் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள். மறுபடியும் கர்த்தருடைய கோபம் மூண்டதினாலே அநேகர் ஒரு வாதையினாலே செத்துப்போனார்கள் என்று நாம் படிக்கின்றோம். நண்பர்களே, சில மனிதர்கள் தங்களுடைய சொந்த குற்றங்களாலே ஏமாற்றம் அடையும் போது மற்றவர்களுக்கு விரோதமாய் திரும்பி மற்றவர்களை அவர்கள் பழிக்கின்றார்கள், குறை பேசுகின்றார்கள். ஆகவேதான் விசுவாசிகள் தாங்கள் தவறு செய்யும் போது கவனமாயிருக்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவரிடத்தில் திரும்புகின்றார்கள், மனம் திரும்புகின்றார்கள். அந்த தருணத்திலும் ஆண்டவருடைய உண்மையை நம்புகின்றார்கள். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை கூட நன்மையான ஒரு காரியமாக மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கின்றார். ஆனால் விசுவாசிகளோ தாங்கள் வஞ்சிக்கப்படும்படியாக தங்களுடைய இருதயங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் நம்முடைய இருதயமானது சில நேரங்களில் நம்மை வஞ்சிக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு காரணம் வேறு யாரோதான் என்று சிந்திக்க தூண்டும். எரேமியா 17:9 சொல்லுகிறது போல, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆனால் விசுவாசிகளோ தங்களுடைய இருதயங்களை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ளுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.